நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டியராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துருவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துருவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகாது. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது எதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் மாறும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியும் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும், அனந்திகா கூடவும், சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு. எல்லாரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார், எவ்வளோ நல்ல டைரக்டர் மிஷ்கின்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ள இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டாரு, பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்ட் நல்ல கேஸ்டிங்கில் பாண்டியராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை வந்து அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார். நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும், கல்யாணம்னாலும், ஒரு வயசுக்கு வந்த சடங்கு நடத்தணும்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்து இறந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான். அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை, நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன் காயத்ரி. அவங்கள நான் ஜேபேபி படத்தில் நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம்.
ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டர் நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வில்லன். நான் சொன்னேன், ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்றைக்கே படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக அந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை வந்து நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸாக எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபு. நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணும்னா தமிழ்குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதில் எல்லாம் எதுலேயுமே தலையிடுறதில்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார், அந்த அவசரத்தில் இருப்பார், இல்லைன்னா துபாய் போய்ட்டு வந்து வேணும். நான் சொன்னேன், உங்களுக்கு துபாயில் பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ், இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம், எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே 4 நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லாரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த படத்தில் நான் ஃபேஸ் பண்ண பல சந்தர்ப்பங்களில் ஜெயராம் இல்லாமல் வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் காம்பினேஷன்லேயே எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண படங்கிற முறையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நடிக்கிற எல்லா படமும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்து நடிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. இப்போ நாங்கள்லாம் வந்த கரியரில் வந்த டைமில் படம் நடிச்சுட்டு போனால் போதும், அப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மேகசின்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ இதை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவைப்படுது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் முதல்ல ஃப்ரம் த பிகினிங் சொல்ல போனால் லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், இது ஒரு சின்ன படத்துக்காக அவங்க இதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் குமரன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்தது. பாண்டிராஜ் சார் டைரக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே வந்தது. அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட் உருவசி வந்தது. அண்ட் சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு, மிஷ்கின் சார், சிங்கம்புலி, பக்ஸு, சாண்டி மாஸ்டர், ஸோ மெனி எல்லாருமே. அண்ட் த என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபாக்சன் மாதிரி மியூசிக் உள்ளே வந்தது, பிரதீப் மாதிரி எடிட்டர் வந்தது, ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இதுக்கு கிடைச்சது, திவ்யா மாதிரி ஒரு அசோசியேட் வந்தது. எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உருவசி சொன்ன மாதிரியே இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தோட ஹீரோட ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டது பாண்டிராஜ் சார் வந்து சொன்னது. பாதி ஸ்கிரிப்ட் வாசிச்சுக்கும் போது நான் கேட்டது, உருவசி மாப்பிட்ட கேட்பீங்களா, ஆல்ரெடி உருவசிட்ட பேசியாச்சு சொன்னது. அப்படி எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சொரு படம். இனிமே இது பப்ளிக்கிட்ட கரெக்டாக போய் சேர வேண்டியது only through you. Please. Thank you so much. பொண்ணுன்னு சொல்லக்கூடிய போகிறார் போல. வாழ்த்துக்கள். ஓகே. பரிமளா அண்ட் கோ, இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியாக
பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப்கிட்டையும் என் பசங்கள்கிட்டையும் கேட்டேன். இந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிப்பன் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அன்கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னா. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானதான் பரிமளா அன்கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அன்கோலாம் பிளான் பண்ணான். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேற லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே இருக்கலாம் அப்படின்னு தான். நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்றீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை, ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கள்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேற இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சாரு. எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையா கதை சொன்னார், செம்மையா இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன். கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சீமானோட 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபோனில். சரி ஓகே அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் உங்கள் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25-26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசித்தாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்போவே சொன்னார், சார் சூப்பராக இருக்குது சார், இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர்ச்சோடா சாப்பிடல, அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1 ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 தெரியாது. கதை அவனும் பயம் கொடுத்துறாப்புல. நான் நல்லா இருக்கா, அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்குல்ல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டாரு. எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டரு இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல. அதில் அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக டைமிங்லேருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயமா அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே உங்களை நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னா தகவல். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பெரிய செட்டப்பாக இது பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சூழலில் பேசவே முடியாது. நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் நானும் ஒரு தயாரிப்பாளர்ங்கிறதுனால
அவங்க அவ்வளவு இதுவாக போயிட்டு வந்தாங்க. அதில் பெரிய பெரிய சவால் ஆயிடுவோம், பிளாங்க் ஆயிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் வந்து ஜெயராம் சார் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார். அம்மா வந்து கரெக்டாக 9:30 வந்துடுவாங்க. ஆனால் நான் 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6:30க்கெல்லாம் வர வச்சு 3 பேரையும் வச்சு அடின்னு நடிக்கிறது. 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேன்னா அவர் எனக்கு மேலே ஓடுவார். அட்டே புட்டிட்டா ஒருத்தன் கிடச்சிட்டாண்டா ஒரு அடிமை, உங்கள் கூட நிறைய படம் பண்ணுவேன் மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் அப்படிங்க. ஆனால் 2 மணி நேரம் போனால் அங்கே திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் ஒரு 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு சப்போர்ட்டு, அவ்வளவு இது. உண்மையிலே 2 பேரும் சனாவுக்கும் ஆனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளோ குயிக்காக பண்ணதுக்கு நீங்கள் 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவங்க ஒரு காம்பினேஷனாகவே இடம் பூரா நான் வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்காக உங்கள் லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமா எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக. ஏன்னா ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லேயே ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போக்குள்ள இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேலை பார்த்ததுனால அவங்களாம் வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்த சுபாஸ்கரன் சார் லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விருந்தாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுபாஸ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளோ நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், எங்கள் அண்ணன் ஜெகனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல். இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளோ ஸ்பீடாக எடுத்துருக்க முடியாது. நிறைய உங்களை திட்டியிருக்கேன், நிறைய போட்டு போயாடப்படுத்தியிருக்கேன். எல்லாம் அந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே உள்ள கோபத்தை நிற்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.